அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ப்ரொஜெக்ட் வீடியோ 4வது. இது வந்து எஃப்டபிள்யூசி 2023 பேப்பரை பார்த்து கொண்டிருக்கிறோம். 23 எஃப்டபிள்யூசி 23 ஃபஸ்ட் டைம் பேப்பரை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பார்த்துட்டு உங்களுக்கு இப்படி விளங்கிக்கா இல்லையாண்டு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கும் இதை கட்டாயம் அனுப்பி வைங்க. புதுசாக பார்க்குறாக்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு குரூப் லிங்க் கொடுத்துக்கிறோம், ஜாயின் ஆக்கிடுங்க. 4வது கேள்வி அப்படின்னா, நான் போட்ட கேள்வியில் வந்து 1வது கேள்வியை நான் கடைசியாக வழங்கப்படுத்தி விட்றேன். இப்போ 2வது கேள்வி பாருங்கள். சரியா? 2வது 4வது கேள்வி அவசரமாக போக வேண்டிக்கிறதால அதை கடைசியாக வந்து வழங்கப்படுத்தி ரெக்கார்டில் சேர்த்துட்றேன். நீங்கள் இப்போ இதை பாருங்கள். அலகு பரிமாணங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருது. சரியா? பரிமாணங்கள் தொடர்பான கேள்வி. ஒரே பரிமாணம் உடைய பௌதிக கணியங்களே கூட்டவோ அன்றி கழிக்கவோ முடியும். இது நேரடி கேள்வி. பரிமாணங்கள் வந்து ஒரே பரிமாணங்களுடையதாக இருந்தால் தான் பரிமாணங்களை கூட்ட இயலும் அல்லது கழிக்க இயலும். அது நேரடியாக தெரிஞ்சது. ஓகே, அப்போ அதுக்கு இது சரி தெரிந்தன. அப்போ அது வந்து சரி. அடுத்தது பார்ப்போம். அலகை கொண்ட பௌதிக கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்டிருக்கும். அலகை கொண்ட பௌதிக கணியங்கள் யாவும் அப்படி அது சரியா இல்லை? எப்படி? உதாரணத்துக்கு பொதுவாக எல்லாரும் கதைக்கிற உதாரணம் தான் ரேடியன். ரேடியனுக்கு வந்து அலகுகள் காணப்படுது, ஆனால் அதற்கு பரிமாணம் இல்லை. இப்போ அலகை கொண்ட பௌதிக கணியங்கள் யாவும்னு சொன்னது அந்த இடத்துல யாவும்னு வந்ததால் அந்த கூற்று பிழை. அடுத்து பார்த்தா பரிமாணத்தை கொண்ட கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்ட கணியங்கள் யாவும் அலகை கொண்டிருக்கும். மேலே தரப்பட்ட கூற்றுகளில் சரியானது அல்லது சரியானவை. உதாரணத்துக்கு பரிமாணத்தை கொண்டிக்கிறது வந்து அலகை கொண்டிக்குமான்னு கேட்கிறாங்க. அலகை கொண்டிக்கிறதுனா வந்து பரிமாணத்தை கொண்டிக்குன்னு சொல்லலாது. ஆனால் பரிமாணம் எதுலேருந்து எடுக்கிறோம்? அலகை வச்சு தான் எடுக்கிறோம். ஆனால் பரிமாணம் நம்ம எடுத்த மாதிரி அது கட்டாயம் அலகுகளை கொண்டிருக்கும். தனியாக பாடத்தோட போய்கொண்டிருக்கிறோம்னு பார்க்குறாங்க. நம்ம அடுத்தது வந்து சொல்லியிருந்தோம் ஸ்ட்ரக்சர் கிளாஸுக்கு வந்து அடுத்தது வந்து 2017 வச்சுக்கலாம், 2020 வச்சுக்கலாம். வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் எஃப்டபிள்யூசி எக்ஸாம் நடக்குது. அதுக்காக நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு வழிகாட்டலுக்காக 4 ஸ்ட்ரக்சரையும் உள்ளடக்கணும். அப்படின்னா மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட் 2 ஸ்ட்ரக்சரையும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் 3/2 அதுக்கப்புறம் வந்து மெஷர்மெண்ட் உள்ள ஸ்ட்ரக்சரையும் செய்கிறதுக்கு ஐடியா சொல்லிக்கிறோம். அதை நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. அதில் இணைய விரும்புகிறாக்க நாங்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சி அதை கேட்டுக்கிற தகவல்களை நீங்கள் அனுப்புனா அந்த குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிக்கிடுவோம். தொடர்ந்து குரூப்பில் இணைஞ்சிடுங்க. சரி, இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து எரியத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி வந்து எரியத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. 3வது கேள்வி. பேப்பரில் 8வது ஆகிக்குது. ஓகே தானே? பார்ப்போம். மாறா கிடைவேகம் u-உடன் வலப்பக்கம் இயங்கிக் கொண்டிருக்கும் விமானம். மாறா கிடைவேகம் u-உடன் வலப்பக்கம் இயங்கிக் கொண்டிருக்கும் விமானம் ஒன்று இரு சமத்திணிவுகளாக a, b என வெடித்த போது திணிவு b ஆனது ஓய்வில் இருந்தது. சரியா? திணிவு b வந்து ஓய்வில் இருந்தது. சரி, திணிவு b ஆனது ஓய்விலிருந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்க ஆரம்பித்தது எனின் பியில் உள்ளவருக்கு ஏயின் இயக்கம் எவ்வாறு தோன்றும்?
அப்படின்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து வி ஓய்வில் இருக்குது. சரி, அப்போ நம்ம எப்படின்னு பார்ப்போங்களா இந்த கேள்வியை. இதில் வந்து ஆரம்பத்தில் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு விலங்கு என்பதற்காக வந்து ஒரு திணிவு காணப்படுதுன்னு வைப்போம். இது வந்து 2m திணிவுன்னு வைப்போம். இது ஏயும் பியும் சேர்ந்தது ஏ கமா பி. இது வந்து என்னது, மாறா வேகம் யூவோட இயங்கிக் கொண்டிருக்கு. இது மாறா வேகம் யூவோட இயங்கிக் கொண்டிருக்கு. ஏதோ ஒரு இது இங்கிட்ட உங்களோட விருப்பம் கிடையான ஒரு வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் வந்து 2 துண்டாக உடையுது. ஸோ இதுனா சரி சம சரியா 2 துண்டாக உடையுது. கேள்வியில் வந்து சொல்லிக்கிறாங்க 2 சர்வ சமத்துண்டுகளாக உடையுது. அப்படின்னா இது எம், இதுவும் எம். சரிதானே? இப்போ வந்து ஒரு துண்டு வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து ஒரு துண்டு வந்து அப்படி ஓய்வில் இருந்து அப்படியே கீழ் நோக்கி போகுது. அப்படின்னா கீழ் நோக்கி ஒரு விசை தொழிற்படல, கீழ் நோக்கி இப்போ இது இப்படி உடைஞ்சதால ஒரு வேகம் வரையில் அப்படி ஓய்வில் இருந்து அது கீழ் நோக்கி இயங்குது. சரிதானே? அது கீழ் நோக்கி இயங்குது, கீழ் நோக்கி இயங்குது. அடுத்தது வந்து இப்போ இது கீழ் நோக்கி இயங்குனா இப்போ மேல் நோக்கி இதுக்கு ஒரு இது ஈக்கணுமா, உந்தம் காக்கப்படும் தானே. இது வந்து தானாக இதுக்கு ஒரு இதாக உடைஞ்சதால இதுக்கு ஒரு வேகமோ ஒன்று கீழ் ஒன்று கிடைக்க அப்படின்னா அது மேல் நோக்கி இயங்க வேண்டிய தேவைக்கும். இப்போ வந்து இது கீழ் நோக்கி தானாகவே அந்த கீழ் நோக்கி இயங்குறதால வந்து இப்போ இது வந்து உந்தம் காக்கப்படும் தானே. அப்போ மேல் நோக்கி ஒரு வேகம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது உடைந்தவுடன் ஓய்வில் இருக்குது. ஓகே தானே? இப்போ இதுக்கு வந்து ஒரு கிடை வேகம் நிற்குதா இல்லை தானே. அப்போ இப்போ 2m வந்து யூவா இந்த உந்த காப்பு வந்து போட்டால் இப்போ எம்முக்கு வந்து 2u தொழிற்படும். ஆனால் வந்து இதுவும் ஓய்வில் தான் இந்த நிலைக்குத்து சார்பாக பார்த்தா அது ஓய்வில் தான் நிற்கும். அப்போ இதில் வந்து எப்படி இதில் இயக்கம் எப்படி இருக்கும், இது இப்படி இயங்கிட்டு போக இது வந்து இப்படி இயங்கிட்டு வரும். ஒரு இடத்துல இப்படி வந்து நடைபெறும். ஆனால் இதில் என்ன விஷயம்டா, இதில் வந்து 2க்கும் நிலைக்குத்து வேகம் 0. அப்போ இதே நேரத்துக்கு என்னன்னு பார்த்தா வந்து ஒரு பொருள் இந்த இடத்துக்கு வருதுண்டா, அதே நேரம் இதுவும் இதே இடத்துக்கு வந்து இதே பொருள் இது இப்படி இங்கே வருதுண்டா, இந்த பொருள் இந்த இடத்த அடைஞ்சி. அதே நேரம் வந்து தரை மட்டத்தை வந்து அடிக்கும்போது இதுவும் தரை மட்டத்தை அடைஞ்சிருக்கும். ஆனால் இதுக்கு 2க்கும் வந்து நிலைக்குத்து வேகங்கள் 0. ஓகே தானே? நிலைக்குத்து வேகங்கள் 0 வச்சா இப்போ இது ஏ, இது பி. சரிதானே? இது ஏ, இது பி. சரிதானே? இதுதான் ஏ, இது பி. இதில் என்னண்டா வந்து இப்போ ஏலேருந்து ஒரு கால் பார்க்குற ஆள் வந்து பி வந்து எவ்வாறு விளங்குவார்னு கேட்டால் வந்து இப்போ அவர் வந்து கிடையாக வந்து ஒரே இதில் தான் இருப்பார். அப்படின்னா ஒரே மட்டத்தில் தான் இது கொண்டிப்பார். 2ம் கீழ் நோக்கி இயங்குற வேகங்கள் சமன் என்பதால் ஏயிலேருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு இப்படி இவர் வந்து இங்கிட்டு 2uன்ற ஒரு வேகத்தோட இங்கிட்டு பக்கம் அசைந்துட்டு போகிற மாதிரி தான் விளங்கும். ஒரே கிடை மட்டத்தில் இருந்துக்கிட்டு இங்கால நோக்கி 2u எனும் வேகத்தோட இயங்கி கொண்டிருக்கிறதா விளங்கும். அப்போ ஆன்சர் எப்படி வரணும், இந்த பக்கம் 2uன்னு வரணும். ஆன்சர் எத்தனாவது ஆன்சர், என்ன வேகம்னு கேட்கல, திசை தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் 4th ஆன்சர். ஓகே தானே? அதுக்கு முன்னுக்கான கேள்வியோட விட என்ன கேட்டிக்கிறாங்க, சரியானது பெரும்பாலும் கூட்டுறோம் சரியானது கேட்டிங்க. அப்போ இதில் வந்து இது சரி,
அப்போ ஏயும் சியும் ஆன்சர், ஏயும் சியும் செகண்ட் ஆன்சர். சரிதானே? இப்போ வந்து அடுத்த கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வி. நாலாவது கேள்வி வந்து உங்களுக்கு போட்டிக்கிறது வந்து 10வது கேள்வி. ரெண்டு பெஞ்சுக்கும் 26, 27க்கு போட்ட கேள்விகள், இந்த இன்றைய தினம் போட்ட கேள்விகள் இரண்டும் மிகவும் இலகுவான கேள்விகள் தான் உங்களுக்கு போட்டிக்கிறோம். நீங்கள் செஞ்சு அனுப்பணும் என்பதுக்காக நிறைய பேர் ஆன்சர் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அடுத்த இன்னும் போக கேள்வியை கொஞ்சம் கஷ்டமாக்கிட்டு போவோம். இப்போ ஏபிசி என்று கூற்று தான் அது 4வது கேள்வி பார்ப்போம். இயக்கம் உள்ள எந்த ஒரு இடத்திலும் கட்டாயம் ஒரு விசை தாக்கும். அப்படி நீக்குதா? உதாரணத்துக்கு ஒரு சீரான வேகத்தில் இயங்கி இருக்கும்போது அது ஒரு இயக்கம் காணப்படுது. ஆனால் அங்கே ஒரு விசை தொழிற்படுதா? இல்லை தான். அது ஒரு விசை ஒரு சீரான ஒரு இயக்கத்துக்கு காரணப்பட்டால் அது ஒரு வேகம் குறிப்பிட்ட அந்த கொடுத்த வேகத்துக்கு அது தொடர்ந்து அப்படி இயங்கி கொண்டே இருக்கும். அது வந்து ஒரு விசை தொழிற்படுதா? இல்லை. அப்போ அந்த கூற்று பிழை. அடுத்த கேள்வி. பொருளின் இயக்கத்திசையிலேயே எப்போதும் விசை தாக்கும். பொருளின் இயக்கத்திசையிலேயே எப்பொழுதும் விசை தாக்கும். இது சரியா பிள்ளையா? அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னா வந்து இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பொருளை புவியீர்ப்பின் ஒரு எரியும் பாதையில் ஏறிடும். சரி, பாதியாகி இப்போ போகுது. இதால் இதில் இயக்கம் வந்து முடியுது. ஆண்டா வந்து இது ஒரு திணி வந்து வைப்போம். சரியா? திணி வைக்கும். அப்போ இயக்க திசையில வந்து அதான் எம்ஜி தாக்கி கொண்டிருக்கும் தானே. எம்ஜி எந்த திசையில தாக்குது? இயக்க திசையில தாக்குது இல்லை தானே, வேற கீழ் நோக்கி ஒரு திசையில தாக்குது. அப்போ வந்து அது கூற்று சரியா? இயக்கம் இவ்வாறு தானே நிற்கி. அப்போ அவங்க சொல்ற கூற்று சரியா பிள்ளையா? இது பிள்ளை தெளிவான விளங்குது பிறண்டு. அப்போ வந்து இதுவும் பிழை. இப்போ 3வது கேள்வியை பார்ப்போம். உடல் ஒன்று எப்போதும் விளையுள் விசையின் திசையிலேயே ஆர்முடுகும். ஆர்முடுகள் எப்போதும் எந்த ஒரு திசையிலைக்கும் விளையுள் திசைங்கிற திசையில தான் ஈக்கும். அது நேரடியாக விளங்குற கேள்வி தான். அப்போ சி கூற்று சரி. அப்போ எத்தனாவது ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் இந்த கேள்விக்கு விட. ஃபர்ஸ்ட் ஆன்சர். இது தனியாக மெக்கானிக்ஸில் தான் வந்து கொண்டிருக்குது. 3 ஒரு மெஷர்மெண்ட், 2 மெஷர்மெண்ட்ஸ்லேயும் ஒரு 3 மெக்கானிக்ஸ் கேள்வியும் இதில் போட்டிக்கிறோம். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வியும் ஒரு ஏரியும் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் பார்ப்போம். அந்த படத்தை பார்ப்போம். கொஷன் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேள்வி பார்ப்போம். சொல்லிக்கிறாங்க வந்து படத்தில் காட்டியவாறு 2 சிறு துணிக்கைகள் ஒரே நேரத்தில் எரியப்படும் போது அவை மோதுமெனின் A கிடையாக பயணித்த தூரம் கீழ் B கிடையாக பயணித்த தூரம் என்ற விகிதமானது. இப்போ வந்து ரெண்டும் போய் மோதுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 இயக்கத்தையும் பார்ப்போம். இப்போ இது இப்படி போகுதுன்னு வைப்போம். இது இப்படி போகுது, இப்படி போகுதுன்னு வைப்போம். நேரம் இது இவ்வாறு போகுது. இந்த இடத்துல ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்குதுன்னு வைப்போம். சரியா? ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது, இந்த இடத்துல ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது ரெண்டும் ஒரே அந்த உச்சபடத்தை அடைந்த இடத்துல வந்து எடுத்த நேரம் சமன் தன்னை. ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் எரியப்பட்டிக்குது. அப்போ அது வந்து ரெண்டும் உச்சத்தை அடைய எடுத்த நேரங்கள் சமனாக தான் நிற்கும். அப்படின்னா டி சமனாகும்.
அடுத்தது வந்து இந்த உயரம் h, சரிதானே? இந்த உயரம் h அப்படின்னா வந்து நம்ம இப்போ இதை கூறு பிரித்தா மேல் நோக்கி என்ன வரும்? இப்படி ஒன்று தொழிற்படும். என்னது? v2 sin பீட்டா. அதை கூறு பிரித்தா v1 sin தீட்டா. ரெண்டும் அடைந்த உயரங்கள் சமனாய்ந்தா, ஏன்னா சந்திக்கும் போது ரெண்டும் அடைந்த உயரங்கள் சமனாய்ந்தா ரெண்டு நிலைக்குத்து வேகங்களும் என்ன சமனாகத்தானே இருக்கணும். ஒரே வேகங்களாக இருந்தால் தானே ஒரே டைமில் ஒரே உயரத்தை அடையும். டைம் வித்தியாசமும் இல்லை, ஏன்னா ஒரே நேரத்தில் தான் ரெண்டு எரிக்கப்பட்டி. இப்போ அப்படி பயிற்சி பார்க்கும்போது ரெண்டு நிலைக்குத்து வேகங்களும் சமனாய்ந்ததுன்னா ஒரே நேரத்தில் ஒரே உயரத்தை அடையும். சரித்தானே? அப்படின்னா வந்து முதலாவது நம்ம எடுக்கணும் தரவா நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். v1 sin θ சமன் v1 sin θ சமன் v2 sin பீட்டா. ஓகே தானே? இப்போ கிடை வேகத்தை கூறு பிரித்து பார்ப்போம். கிடை வேகத்தை கூறு பிரித்தா இப்போ எங்கால வரப்போகுது v2 v1 cos θ, எங்கால வரப்போகிறது v2 cos பீட்டா. இப்போ வந்து ரெண்டுக்கும் s7 UTயில் பிரதிவிடுவோம். s7 UTயில் பிரதிட்டா ரெண்டு சமன்பாடையும் பிரதியிடும். இப்போ ரெண்டு அடைந்த இடப்பெயர்ச்சிகள் நம்மளுக்கு தெரியாது, அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அத்தனை கேட்டீங்கன்னா அந்த இடப்பெயர்ச்சியின் கீழ், அந்த கிடை இடப்பெயர்ச்சியின் கீழ் அந்த அதில் கிடை இடப்பெயர்ச்சி. இப்போ அதுதான் அதுதான் இந்த எஸ். முதல்ல இதுக்கு போடுவோம். ஏலேருந்து அடைஞ்சது, சரியா? அப்படி பார்த்தா v1 cos θ தர t. அதுக்கு பார்த்தா SB v2 cos பீட்டா தர t. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் ஒன்றால சுருக்கி விட போகிறோம். அப்படின்னா SA இன் கீழ் SB சமன் v1 cos θ ஓவர். இப்போ இதில் வந்து இந்த டீயும் கேன்சல் ஆகிருந்தால் சுருக்கும் போது இப்போ நம்ம தெரியாக்கணியம் ஒன்று வந்து எல்லாத்தையும் ஒன்று சார்பாக கொண்டு வரதுக்காக, சரியா? இப்போ தெரியாக்கணியம் எல்லாத்தையும் ஒரே இது சார்பாக கொண்டு வர்றதுக்காக இந்த இடத்துல வந்து v2 வந்து v1 சார்பாக வந்து கோவை எடுக்கும். இப்போ இதை வந்து எழுவாய் மாற்றம் செஞ்சு கோவை எடுக்கலாம் தானே? இப்போ இதில் வந்து v2க்கு பதிலாக என்ன எடுக்கலாம்? v2 சமன் v1 sin θ ஓவர் sin பீட்டா, சரிதானே? அப்போ அந்த இடத்துல வந்து இந்த v2க்கு பதிலாக இதை பிரதியும், சரியா? இப்போ பிரதிட்டா v1 sin θ ஓவர் sin பீட்டா. இப்போ வந்து இந்த cos θ அப்படி போடணும். தர cos θ cos பீட்டா. இப்போ இதில் என்ன செய்யணும்? இப்போ இது வந்து இதை வெட்டுப்பட இங்கே இது வந்து இங்கோட பிரித்து இருக்கிற இது வந்து என்ன செய்யும்? அப்படி மேலே போய் பெருக்கும், சரிதானே? அப்போ இதை அடிச்சுட்டு இங்கே போடுறேன். தர sin பீட்டா, சரிதானே? இப்போ வந்து sin பீட்டா ஓவர் cos பீட்டா என்னது? tan பீட்டா தர. இப்போ இது ரெண்டையும் cos θவின் கீழ் sin θ அப்படின்னா என்னது? 1 over tan θ. அது இப்படி வரும்னு தெரியுது தானே? இப்போ ரெண்டையும் வந்து tan θவால் பிரித்து விட்டா
சரியா, சாரி, ரெண்டையும் கொஸ்டீட்டாவில் பிரித்து விட்டா கொஸ்டீட்டாவும் சுருக்கப்பட்டு 1. அப்போ அதை இதை கொஸ்டீட்டாவில் சுருக்கி விட்டா 1/tan θன்னு வரும். 1/tan θ. இப்போ வந்து இதை சுருக்குனா வந்து tan β/tan θ. இதுதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர். எத்தனாவோட tan β/tan θ, 5வது ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எப்படி வந்துச்சுன்னு நினைத்தன. அப்போ இதுக்கு ஆன்சர் 5th ஆன்சர். இது எத்தனாவது கேள்வின்னு பார்த்தா நம்மளோட 5வது கேள்வி. பேப்பரில் தந்திக்கிறது வந்து 18வது கேள்வியாக வந்திக்குது. இப்போ அந்த கடைசியாக விடுபட்ட கேள்வியை பார்த்து விட்ருவோம். 1வது கேள்வி சரிதானே? 1வது கேள்வி 4வது கேள்வி. அதில் சொல்கிறாங்க, ஒரு பூச்சிய வலு இல்லாத அப்படின்னா நேர்பூச்சிய வலுவோ மறைப்பூச்சிய வலுவோ இல்லை. பூச்சிய வலு இல்லாத வேனியர் கருவி ஒன்றின் பிரதான அளவிடை 0.5 மில்லிமீட்டரில் அளவிடப்பட்டிருக்கும் போது வேனியர் அளவிடை 50 வேனியரின் 50 பிரிவுகள் பிரதான அளவிடன் 40 பிரிவுகளுடன் பொருந்துமாறு கருவி ஆக்கப்பட்டுள்ளது. 50 வேனியர் வந்து 49 பிரதான அளவுகள் அதோட எம்டியோட பொருந்துதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ வந்து வேனியர் அளவிடையின் 41ஆம் பிரிவு பிரதான அளவிடையின் 74ஆம் பிரிவுடன் பொருந்தியது. அப்போ அந்த பொருந்திக்கும் போது கருவியின் வாசிப்பு என்னண்டு கேட்டுக்கிறான். சரித்தானே? இப்போ வந்து கருவியோட வாசிப்பு என்னண்டு எப்படி காண்றதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தா இதுதான் கருவிட்டு வைப்போம். சரியா? கருவியில் வந்து இது மேலே வந்து எம்டி வாசிப்பு, கீழே விடி வாசிப்புன்னு வைப்போம். இங்கன்னா பொருள் இது. இப்போ இந்த இடத்துல தான் எம்டியும் விடியும் பொருந்திக்குது. அங்கேருந்து வந்ததில் இந்த இடத்துல தான் எம்டியும் விடியும் பொருந்திக்குது. ஓகேயா? இப்போ வந்து இந்த பொருளோட நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எம்டி பொருந்திக்கிற வாசிப்பில் இந்த தூரத்தை கண்டுபிடிச்சி நீளத்தை கண்டுபிடிச்சி எக்ஸ்ன்னு வச்சா, இது இப்போ வைன்னு வச்சா, இப்போ எக்ஸ்லேருந்து வையை கழிச்சு விட்டா அந்த பொருளின் நீளம் வந்துடும். இப்போ எக்ஸ் வையை நம்ம சரியாக கண்டுபிடிச்சிட்டோமா இருந்தால் சரி, அவங்க தந்திக்கிறது இப்படின்னு விளங்குத்தன. முதல்ல வந்து இது பொருந்தும் போது பிரதான அளவிடையும் வேனியர் அளவிடையும் இதே இந்த சந்தர்ப்பத்தில் தான் பொருந்து. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்கிறாங்க வந்து ஒரு எம்டி வந்து 0.5 மில்லிமீட்டர். எத்தனை இதில் பொருந்துன்னு சொல்கிறாங்க? 74வது பிரதான அளவிடையிலும் 49வது வேனியர் அளவிடையிலும் பொருந்துன்னு சொல்கிறாங்க. 41ஆம் பிரிவுடையும் பொருந்துன்னு. இப்போ 2 இடையிலையும் மில்லிமீட்டரில் கண்டுபிடிக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்ப்போம். சரியா? இப்போ வந்து அவங்க சொல்லிக்கிட்டது வந்து 1 மில்லிமீட்டர் வந்து ஒரு எம்டி சமன், ஒரு எம்டி என்னத்துக்கு சமன் சொல்லிக்கிறாங்க அவங்க? 0.5 மில்லிமீட்டர். அவங்க எத்தனையோட இப்போ பொருந்துதுன்னு சொன்னாங்க? 74 மில்லிமீட்டரோட பொருந்துதுன்னு சொன்னாங்க. 74 மில்லிமீட்டரா? சாரி, 74ஆம் பிரிவோட. அப்போ 74ஆம் பிரிவு வந்து அரையால் சுருக்குனா 37 வரும். அப்படின்னா 37 மில்லிமீட்டர் பிரதான அளவிடை. சரிதானே? 37 மில்லிமீட்டர் பிரதான அளவிடை. இப்போ வந்து வேனியர் அளவிடையை பார்ப்போம். வேனியர் அளவிடை என்றால் வந்து வேனியர் அளவிடைக்கு சொல்கிறாங்க 50 வேனியர் அளவிடைகள் வந்து 49 எம்டி அளவுகளுடன்
பொருந்ததுண்டு அப்படி தானே. அப்போ வந்து 50 வேனியர் வந்து 49 வேனியர் வந்து 0.5 இப்போ தான் அவங்க தரவு அது பார்த்தீங்கன்னா அது தரவுல தந்திக்கிறாங்க 0.5. இப்போ வேனியரை கண்டுபிடிக்கின்றா என்ன செய்யணும், இது வந்து 49.5 0.5 இந்த 50ஆல் சுருக்கணும். ஓகே தானே. இப்போ சுருக்குவோம். இப்போ இது 0.5 தானே. அப்படின்னா வந்து 0.5 50ஆல் சுருக்குனா 100 அப்படின்னா வந்து வேனியர் வாசிப்பு வீடிட எண்ணிக்கை 49 கீழ் 100 அப்படின்னா 0.49 மில்லிமீட்டர். இது 0.49 மில்லிமீட்டர் என்னது ஒரு வேனியர் பிரிவு இல்லை. இப்போ எத்தனாவது 41வது வேனியர் பிரிவு தான் அவங்க பொருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 41வது வேனியர் பிரிவுக்கு 49 வீடியோ பார்க்குறது வந்து 49 இல்லை 41 அப்படின்னா 41 தர 0.49 மில்லிமீட்டரை பெருக்குனா வரும். பெருக்குனா வந்து 20.09 மில்லிமீட்டர் வரும். சரிதானே. பெருக்குனா வந்து 20.09 மில்லிமீட்டர் வரும். இப்போ என்னது, இப்போ இந்த எக்ஸில் இந்த வையை கழிச்சு விட்டா ஆன்சர் வரணும். A = x - y. இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சா 37 மில்லிமீட்டர். இது எத்தனை 20.09 மில்லிமீட்டர். இப்போ கழிச்சுட்டா என்ன வரும் 0.1 எத்தனை 37 இது போனால் 16 0.1 இல்லை 91. இப்போ அப்படி பார்த்தா ஆன்சர் எத்தனாவது 5வது ஆன்சர் விட எல்லாருக்கும் விளங்குன்னு நினைக்கிறேன். 5th ஆன்சர் விடையா வரும். எல்லாரும் பார்த்துட்டு எப்படி கேள்வி எல்லாம் விளங்கிச்சா இல்லையாண்டு கட்டாயம் பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்கள்.